அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய சாந்தி சமாதானம் நாம் அனைவரும் மீதும் உண்டாகட்டுமாக. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய மாபெரும் கிருபை புனிதமான பூத்து குலுங்கும் ரமலானிலே ஒரு புனிதமான ஒரு ஜும்மாவுடைய நாளை நாம் அடையக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் வழங்கினான். அல்ஃபா மர்ரா அல்ஹம்துலில்லாஹ். அதை பற்றி அன்றைக்கி பார்க்க போகிறோம். ஜும்மாவுடைய சிறப்பு, ரமலானுடைய சிறப்பு, லைலத்துல் சிறப்பு, அனைத்து சிறப்புகளும் ஒன்று சேரக்கூடிய சாதாரண ஒரு ஜும்மா என்று சொன்னாலே அது எவ்வளோ பெரிய நன்மை. ஹஜ்ஜுல் ஃபுக்ராய் வல் மசாக்கி, நமக்கெல்லாம் ஒரு ஹஜ்ஜு செய்யக்கூடிய நன்மை தரக்கூடிய அந்த ஜும்மாவிலே, அதுவும் நோம்பு மாதத்தில் ஒரு ஜும்மா நாள் சொன்னால் அல்லாஹ் அவனுக்கு எவ்வளோ சுஜூதிலேயே படுத்து பல வருஷம் நன்றி செலுத்தினாலும் ஈடாகாத ஒரு நன்றி கடனை செலுத்தக்கூடிய நாளிலே நம்ம அடையப்பட்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அதை பற்றி தான் பார்க்க போகக்கூடிய கடைசி வரும் பாருங்க. ஏராளமான பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்முடைய எல்லா நோன்புகளையும் கபூல் செய்து எல்லா நோன்பு வைப்பிற்கும் தராவீஹ் ஓதுவதற்கும் மதியம் குர்ஆன் ஓதுவதற்கும் நம்முடைய எல்லா துவாவும் அல்லாஹ் கபூலாக்கி தருவானாக. ஆமீன். نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد والفرقان العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم اللهم أحينا على الكتاب والسنة ما أمتنا مع الإيمان والتوبة اللهم أمتنا في ليلة الجمعة وفي نهارها يا رب العالمين. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم اللهم أحينا على الكتاب والسنة وأمتنا مع الإيمان والتوبة اللهم أمتنا في ليلة الجمعة وفي نهارها யா ரப்பல் ஆலமீன். கமா கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வல்லவனை போற்றியவர் கோமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய மாபெரும் கிருபை ரஹ்மத் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் இறைவனுக்கு. அல்லாஹ் ரஹ்மத்தான ஒரு புனிதமான பூத்து குலுங்கும் ரமலானை ஒரு ஜும்மாவை அடையக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் நமக்கு வழங்கினான். ஏராளமான சிறப்பை கொண்ட இந்த ஜும்மாவுடைய முதல் ஜும்மா ரமலானுடைய முதல் ஜும்மா. அந்த ஜும்மாவிலே ஏராளமான சிறப்புகள். இந்த மக்கா மதீனாவிலே எல்லாம் பல லட்சம் மக்கள் ஃபஜ்ர் தொழுகைக்கு வந்து அப்போவே அவங்க எல்லாம் குளிச்சு நினச்சி ஜும்மாவுடைய சுன்னத்தான குழி புது ட்ரெஸ் அணிஞ்சு அத்துகள் பூசி அவங்க சகரு செஞ்சு அப்படியே பள்ளிக்கு வருவாங்க. வந்தால் ஜும்மா முடிஞ்சால் போவாங்க. அப்படிப்பட்ட ஒரு புனிதமான அமல் செய்யக்கூடிய ஒரு மிக சிறப்பான ஒரு நாள் தான் இன்றைய நாளும். நம்ம பள்ளிவாசலையும் ஏராளமான மக்கள் ஜும்மாவுக்கு முன்னாடியே சுன்னத்தான குழியை குளித்து நகமெல்லாம் வெட்டி புத்தாடைகளை அணிஞ்சு நல்ல சூரத்து கஃபெல்லாம் வந்து ஓதி சுன்னத்தான இஸ்திக்ஃபார் அதிகமாக ஓதி அதிகமான சலவாத்தில் ஓதி கஃபு சூறாவெல்லாம் ஓதி செய்யக்கூடிய ஒரு சிறப்பு மிக்க நம்முடைய பள்ளிவாசல்லாம் அமலெல்லாம் நிரப்பப்பட்ட ஒரு ஜும்மாவாக அல்லாஹ் நம்மளை அடையக்கூடிய தௌஃபீக்கை வழங்குகிறான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ஏராளமான வெகுமதிகள். அல்லாஹுடைய அந்த முதலாவது அல்லாஹுடைய அந்த ரஹ்மத்தான துவாவை நம்ம ஓதும். அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹமத்திகி யா ரஹ்மர் ராஹிமீன். அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹமத்திகி யா ரஹ்மர் ராஹிமீன். அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹமத்திகி யா ரஹ்மர் ராஹிமீன். யா அல்லாஹ், கிருபையாளருக்கெல்லாம் கிருபையாளனே, உன்னுடைய கிருபை என்றும் எங்களை மீது கிருபை செய்வாயாக. அல்லாஹுவே, உலக முஸ்லிம் எல்லோருக்கும் புனிதமான ரமலானுடைய முதலாவது ஜும்மாவுடைய ரஹ்மத்தான இந்த பத்தினுடைய ரஹ்மத்தான கிருபை எங்கள் மீது யா அல்லாஹ் பொழிய செய்வாயா. எத்தனையோ ஏராளமான மக்கள் துவா செய்ய சொல்லியிருந்தாங்க. இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய எல்லோரும்
அவங்களுக்கெல்லாம் துவா செய்ய சொல்லியிருக்கின்றார். அவங்களுடைய வியாபாரத்தில், அவங்களுடைய வாழ்க்கையில், அவங்களுடைய திருமணத்துக்காக வேண்டி, வீடு கட்டுறதுக்காக வேண்டி எக்கச்சக்கமான துவா துவா செய்ய சொன்ன அனைத்து நமது சப்ஸ்கிரைபர் பார்க்கக்கூடியவங்க எல்லோரும், வீடியோ பார்க்கக்கூடிய எல்லோருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த புனிதமான ஜும்மாவுடைய பரக்கத்தை கொண்டு அவங்களுடைய எல்லா துவாக்களுமே அல்லாஹ் கபூல் செய்வானாக. எல்லோருடைய நோன்புகளும் பரிபூர்ணமான நோன்பாக நீ ஒப்புக்கொண்டு நோன்புடைய கூடி நீயே வழங்குவாயாக. எல்லா நோன்பு வைப்பதற்கும், எல்லா தராவிலோருக்கும், அதிகமான குர்ஆன் ஷரீஃப் ஓதுவதற்கும், ஸலவாத் ஓதுவதற்கும், தான தர்மம் செய்வதற்கும், ஈத்திகாஃப் இருப்பதற்கும், ஏத்துக்காத நாவை அடைவதற்கும், அது மாதிரி பதில் சஹாபா மக்களுடைய அவங்களுடைய பரக்கத்தெல்லாம் கிடைப்பதற்கும் அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் அல்லாஹ் கிருபை செய்வானாக. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனிதமான ஒரு நாள் தான், சிறந்த நாள் தான் ஜும்மாவுடைய நாள். ஹஜ்ஜுல் ஃபுக்ராய் வல் மசாக்கீன், நமக்கெல்லாம் ஹஜ்ஜு செய்யக்கூடிய நன்மை தரக்கூடிய இந்த நாள், ஹஜ்ஜுடைய நாள், அன்று பிறந்த பாலகரை போன்று மன்னிக்கக்கூடிய நாள் தான் அந்த ஹஜ்ஜு. அந்த ஹஜ்ஜுடைய நாள், அது மாதிரி குர்பான் கிடைக்கக்கூடிய நன்மை செய்யக்கூடிய அந்த நாள், அது பெருநாளுடைய நாள், அதுவும் நோம்புடைய முதலாவது வெள்ளி, ஏராளமான சிறப்புகள் எல்லாம், அந்த சிறப்பெல்லாம் நம்ம எல்லாம் வைத்து அல்லா இடத்துல அதிக துவா கபூலாக்கூடிய நாளாக இருக்கிறது. நம்ம என்ன செய்யணும்? அதிகமாக நம்ம அல்லா இடத்துல பிரார்த்தனை புரியணும். நம்ம நாளை மறுமையிலே எல்லோரும் கவலைப்படுவாங்க. என்ன கவலைப்படுவாங்கன்னா, அல்லாஹ்வே நான் ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்லியிருந்தா எவ்வளவு நான் சிறப்படைஞ்சிருப்பேனே, அமல் செய்யாமல் விட்டுட்டேன்னு சொல்லி மறுமையில கவலைப்படக்கூடிய ஒன்று என்னன்னு சொன்னா, இந்த உலகத்துல அமல் செய்யாத ஒரு கவலை தான். எனவே நமக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம், வாய்ப்பு, கோடிக்கணக்கான நன்மைகள் அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய புனிதமான அந்த ஜும்மாவுடைய நாள், எக்கச்சக்கமான நன்மை கிடைக்கக்கூடிய நாள். ஒரு சுப்ஹானல்லாஹ் சொன்னா 70 சுப்ஹானுடைய நன்மை, ஒரு சுன்னத்து தொழுதா ஒரு ஃபரதுடைய கூலி, ஒரு ஃபரது தொழுதா 70 ஃபரதுடைய கூலி, ஒரு ஜுமா தொழுதா 70 ஜுமா தொழுத கூலி, ஒரு கஃபு சூரா ஓதுனா அல்லாஹ்வுடைய கிருபையினால அடுத்த ரமலான் வரைக்கும் பாதுகாப்பும் பரக்கத்தும் நமக்கு தரக்கூடிய ஒரு சுன்னத்தான ஒரு அமல் தான் சூரா கஃபா ஓதுவது. அது மாதிரி ஏராளமான ஸலவாத் ஓதக்கூடிய நாள் தான் இந்த ஜும்மாவுடைய நாள். நம்ம இருந்துக்கிட்டே சலாத் இப்ராஹிம் ஓதலாம், சலாத்து நாரி ஓதலாம், நம்ம சலாத்து சொல்லக்கூடிய நிறைய செலவாத்துகள் இருக்குது. சும்மா சர்வசாதாரண ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எது தெரியுமோ, எந்த செலவாத் தெரியுமோ அந்த செலவாத்துல ஒரு 100 தடவை செலவாத்துகள் ஓதலாம். அது மாதிரி அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லலாம். ஏராளமான சிறப்புகள் கொண்ட நமக்கு அதிகமான இஸ்திக்ஃபார் ஓதக்கூடிய அழகான ஒரு துவா தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஜும்மாவுடைய முக்கியமான ஒரு துவாவை கட்டி தந்தாங்க. அந்த துவாவை அதிகம் அல்லா இடத்துல ஓதி அவ்வளவு நன்மைகள் நம்ம அடைவது. அந்த ஒரு துவா ஓதுனா கோடிக்கணக்கான நன்மைகள் கிடைக்கும் என்று இமாம் திரும்ப கிடை வைத்திருக்காங்க. என்ன துவா? அல்லாஹும்ம அஹீனா அல் கிதாபி வ சுன்னah, அல்லாஹ்வே எங்களுக்கு குர்ஆனையும் சுன்னத்தையும் நேர்வழி அடையக்கூடிய விதத்தில் நாங்கள் வாழக்கூடிய தௌஃபீக் எங்களுக்கு வழங்குவாயா. குர்ஆன் படியும் சுன்னத்தான வழியே நடக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை எங்களுக்கு வழங்குவாயா. குர்ஆனை ஏற்று அந்த குர்ஆன் சொன்ன மாதிரி நாங்கள் நடக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கை வெற்றி கிடைத்த வாழ்க்கையை போல் நாங்கள் வாழணும். அமித்னா மால் ஈமானி வ தௌபா, அல்லாஹ்வே எங்களை மரணிக்கின்ற பொழுது தௌபாவை செய்து ஈமானோடு நல்ல ஒரு மௌத் எங்களுக்கு நீ தர வேண்டும். அல்லாஹ்வே அல்லாஹும்ம அமித்னா ஃபீ லைலத்துல் ஜும்ஆத்தி வ ஃபீ நஹாரிஹா, ஜும்மாவுடைய இரவிலோ பகலிலோ எங்களுக்கு நல்ல ஒரு மௌத்தை தருவாயாக. யா ரப்பல் ஆலமீன், கிருபையுள்ள நாயனே எங்களுக்கு யா அல்லாஹ் நீ கபூலாக்கி தருவாயாக என்று சொல்லக்கூடிய அழகான ஒரு துவா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மாவுனால கேட்ட மிக அற்புதமான ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு துவா. இந்த துவா நம்ம கோடிக்கணக்கான நன்மை. துவாவில் நம்ம என்ன கேட்குறோம்? குர்ஆன் படி சுன்னத்துப்படி நம்ம வாழணும், நமக்கு ஈமான் கொண்ட தௌபாவை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மௌத்தை தரணும். அதுவும் ஜும்மாவுடைய நாளில் காலையில மாலையிலோ நல்ல ஒரு மௌத்தை எங்களுக்கு தருவாயாக. அற்புதமான துவா. இந்த ஜும்மா அந்த வெள்ளிக்கிழமை நீங்கள் அந்த வீடியோ பார்த்து இந்த துவாவை நீங்கள் அதிகம் கேட்கலாம். அது மாதிரி ஒரு திக்ரு, அழகான ஒரு திக்ரு சொல்லி தர்றாங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ் லா இலாஹ இல்லல் ஹய்யுல் கய்யூம் வ அத்தூபு இலைஹி, அல்லாஹ்வே எல்லா பாவங்களையும் மன்னிப்பாயா. பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய மாதம் தான் ரமலான் மாதம். ரமலான் சொன்னா பாவத்தை கரிக்குது. நம்முடைய பாவமெல்லாம் கரிக்கக்கூடிய, பாவமெல்லாம் மன்னித்து அன்று பிறந்த பாலகரை போன்று வாழ்க்கை நமக்கு அல்லாஹ் புதுப்பித்து தரக்கூடிய இந்த வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கையெல்லாம் மாற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதம்.
அந்த மாதத்தில் நம்ம அதிகமான இந்த தௌபாக்களை இஸ்திக்ஃபார் அந்த ஜும்மாவில் நான் குறிப்பாக நம்ம ஒரு 3 தடவை சொல்றது. அஸ்தக்ஃபிருல்லாஹ் லா இலாஹ இல்லல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலைஹ். அஸ்தக்ஃபிருல்லாஹ் லா இலாஹ இல்லல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலைஹ். அஸ்தக்ஃபிருல்லாஹ் லா இலாஹ இல்லல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலைஹ். கடல் நுரை அளவு நம்முடைய பாவம் இருந்தாலும் மன்னிக்கப்பட்டு வரும் இந்த ஜும்மாவுடைய இந்த இஸ்திக்ஃபாரை ஓதுனா அவ்வளோ கடல் நுரை அளவுக்குள்ள பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்படும் என்று கிதாபில் எழுதி வைத்திருக்கின்றார். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லாஹ்வே என்னுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து தருவாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் வணக்கத்துக்குரிய நாய் ஒன்று தவிர வேறு நாயின் இல்லை. அல்லாஹ் அல் ஹய்யுல் கய்யூம் நீ எப்போதும் நீ நித்தியமாக வாழ்ந்து கொண்டிருக்கூடிய எல்லா சக்தி கூடிய ரப்பல் ஆலமீனே யா அல்லாஹ் எங்களுக்கு எல்லா பாவங்களையும் மன்னித்து யா அல்லாஹ் எங்களுடைய தௌபாவை அதூபு இலைஹி எங்களுடைய தௌபாவை யா அல்லாஹ் நீ கபூலாக்கி தருவாயான்னு சொல்லக்கூடிய மிக அற்புதமான ஒரு திக்ர் 3 தடவை ஓதுறது. அது மாதிரி மேலே சொன்ன அந்த துவா வருது நம்ம திக்ர் ஓதுவது. அது மாதிரி யா ஃபத்தாஹ் யா அல்லாஹ் ஜும்மாலாம் முடிஞ்சு நம்ம ஜும்மா முடிஞ்சு நம்ம மத்தியான நேரம் சாப்பிடாம ஒரு நேரங்கள் இருக்கின்ற பொழுது அந்த நேரத்தில் அசர் நேரத்திலையோ யா ஃபத்தாஹ் யா அல்லாஹ் யா ஃபத்தாஹ் யா அல்லாஹ் வலது நெஞ்சில கையை வச்சு 489 தடவை 489 தடவை யா ஃபத்தாஹ் யா அல்லாஹ் என்று இந்த ஜும்மாவுடைய நாளில் ஏதோ ஒரு நேரத்தில் நம்ம அந்த தஸ்பீயை அந்த திக்ர் அஸ்மால் ஹுஸ்னா ஓதுன்னு சொன்னால் நம்முடைய எல்லா விதமான பிரச்சனைகளையும் அல்லாஹ் தூரமாக்கிடுவான். கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை, கவலை பிரச்சனை, வியாபாரம் இல்லாமல் நம்மளுடைய கொடுக்கல் வாங்கல இந்த ஜும்மாவுடைய அந்த நோன்பு நாளில் கேட்க வேண்டிய அற்புதமான ஒரு அல்லாஹ்வுடைய இஸ்மில் ஆலம். இது வலது கையை நம்ம வலது கை நெஞ்சில் வச்சு நம்ம 499 தடவை அருமையான நம்ம ஓதுனா சும்மா ஒரு 10 நிமிஷம் தான், சின்ன ஒரு திக்ரு தானே ஓதிட்டோம் சொன்னால் நம்முடைய எந்த பலாய் முசீபத் நம்முடைய எல்லா வாழ்க்கைக்கு உண்டான தேவைகளும் நிறைவேறிவிடும். நமக்கு திருமணம் ஆகாமல் நம்முடைய நமக்கு திருமணம் ஆகாமல் இருக்குதா, குழந்தைகள் திருமணம் மாப்பிள்ளை வராமல் இருக்காங்களா, வீடு கட்ட முடியாமல் இருக்குதா, வாகனம் வாங்க முடியாமல் இருக்குதா, வியாபாரம் சரியில்லாமல் இருக்குதா, நம்ம குடும்பத்தில் பிரச்சனை இருக்குதா, அத்தனை சகலவிதமான பலா முசீபத்திலிருந்தும் பாதுகாப்பு எல்லா தேவையும் நிறைவேற அருமையான ஒரு அஸ்மால் ஹுஸ்னா. அதுவும் இந்த ஜும்மா, அதுவும் இந்த முதல் ஜும்மா, ரமதானுடைய முதல் ஜும்மா, அல்லாஹ் துவா கபூலாகக்கூடிய நாள், அந்த இஸ்முல் ஆலம் மிக பிரமாதமான அருமையான ஒரு திக்ரு தான் அஸ்மால் ஹுஸ்னா ஓதுவது. அதுக்கடுத்து நம்ம எல்லாம் ஒரு ஸலவாத் இன்னல்லாஹ் மலாயிகத்து யுஸல்லூன நபியி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹ் மலக்குமாரெல்லாம் ஸலவாத் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் அந்த நபி மீது ஸலவாத் சொல்லுங்க. ஏதாவது ஒரு ஸலவாத்து உங்களுக்கு தெரியுது ஸலவாத்தை நீங்கள் ஒரு 100 தடவை ஓதி அல்லாஹ் இடத்துல மன்றாடுவது. அது மாதிரி சூரத்து கௌஃப் சூரா ஓதுவது. இந்த ரமதானில் ஜும்மாவில் சூரத்து கௌஃப் ஓதுனா அடுத்த வருஷம் ரமதான் வரைக்கும் நமக்கு பாதுகாப்பு, அடுத்த வருஷம் வரக்கூடிய நமக்கு வாழ்க்கையில் பறக்கத்து. அது மாதிரி சூரத்து காஃபியூன் 4 தடவை ஓதுனா ஒரு குர்ஆன் ஹத்தம் செய்த நன்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 70 ஹதீஸ் நம்ம எல்லாம் பார்க்கிறோம். அப்போ அப்படின்ற அழகான சூரத்து கஃப் சூறாவை அழகான முறையில் சின்ன சூறா அதை ஒரு 4 தடவை நேரம் கிடைக்கும் போது 4 தடவை இல்லாது 8 தடவை 2 குர்ஆன் இல்லைன்னா 12 தடவை ஒரு 3 குர்ஆன் ஒரு அந்த நன்மையை வச்சு நம்ம அடையாளம் வச்சு நம்ம இந்த நோன்பு நாளில் குர்ஆன் ஓது அவ்வளோ நன்மை. குர்ஆன் ஓத முடிய நேரம் இல்லைன்னு சொன்னால் ஒரு நேரத்தில் இருந்து நம்ம ஒரு 10 நிமிஷமாக இருந்து ஒரு 4 தடவை ஒரு 8 தடவை 12 தடவை குர்ஆன் சூரத்து காஃபியூனை ஓதி அல்லா இடத்துல கருமேந்தி அல்லாஹ் பாவ மன்னிப்பு கேட்டு துவா செய்யுது. அருமையான துவா கபூலாகக்கூடிய அருமையான இந்த ஜும்மா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வளோ ரஹ்மத்துகளை கொண்ட நேரமாக பள்ளிக்கு வந்து சொந்தத்தான குளியை நினைச்சு குளிச்சு நல்ல ஆடைகளை அணிஞ்சு திக்கர்களை செஞ்சு நமக்கு வந்து சொல்லப்பட்ட அனைத்து நம்ம சொல்லி அந்த இடத்துல பிரார்த்தனை செய்கின்ற பொழுது நிச்சயமாக சத்தியமாக நம்முடைய வாழ்க்கை ஒரு மாற்றத்தை ஏற்படலாம், நம்முடைய தேவைகளை கபூலாக்கலாம். நம்முடைய வரக்கூடிய நாட்கள் எல்லா நோன்பு வைப்பிற்கும் தராவிகளுக்கும் ஏத்துக்கதிராக அடையக்கூடிய தௌஃபீக்கும் வல்லோன் அல்லாஹ் நாம் அனைவருக்கும் தந்த அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.